Hello friends, welcome to hanushree healthy kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி நாகர்கோவில் சைடு வந்து ஃபேமஸ் இடிசாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்டான சாம்பார். இந்த சாம்பாரை வந்து நம்ம ஏன் இடிசாம்பார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் வந்து சாம்பார் பொடியை வந்து உரலை வச்சு தான் வந்து இடித்து செய்வாங்க. ஓகேவா, இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்சியில் வந்து அரைச்சிக்கிறோம். ஸோ அதனால தான் வந்து இடித்து செய்கிறதுனால தான் இதை வந்து இடி சாம்பார் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து நல்லா முழுசாகவே வந்து அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் வந்து புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. ஸோ அந்த புளியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வதங்கின பிறகு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. புளி ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ப வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக கொதிக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கேரட், பீன்ஸ், அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், ஸோ இந்த மாதிரி எந்த காய்கறி இருக்கோ எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேரட், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு எந்த காய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு போடுற காய் எந்த காய்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை வந்து நல்லா நைஸாக வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ அரைச்ச விழுதை வந்து இப்போ நம்ம வந்து சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காயெலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கூடவே வந்து இன்னொரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 2 வரமிளகாய். ஆயில் ஆட் பண்ணாதீங்க, ட்ரையாக தான் இது எல்லாமே ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஓகேவா, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா இப்போ வந்து வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வந்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை வந்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து அதே மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரையாக ஒரு 1 மினிட்டுக்கு வந்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம், லோ ஃப்ளேம் வச்சு. ஸோ இதுவும் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து அதே அந்த பொருளுடைய குட்டிலாம். அடுத்து வந்து பெருங்காயத்தூளை வந்து அதையும் வந்து லைட்டாக வந்து நான் வதக்கி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சியில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து பருப்பு நான் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு 3 உலக்கு பருப்பு வந்து முன்னாடியே வந்து குக்கரில் வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து அந்த அளவு தான் வந்து நான் சாம்பார் செய்கிறேன். ஸோ இப்போ இந்த பருப்பை ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. சாம்பார் வந்து கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பவுட்ராக வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி தான் ஆட் பண்ணால் ஃபைன் பவுட்ராக அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்ச இந்த பவுடர் கூட நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணி சேர்த்து லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். இந்த
இதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கட்டி முட்டியும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேஸ்ட்டை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுக்கோங்க. சாம்பார் வந்து நம்மளுக்கு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இப்போ ஆட் பண்ண அந்த மசாலாவும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். மேலே லிக்விட் வச்சு இது ஒரு 5 to 10 minutes வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் காரமோ உப்பு வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. திருநெல்வேலி சைட் இடி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கழுவுன கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான திருநெல்வேலி சைட் ஸ்பெஷல் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னோட அத்தை தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.